தேசத்தினுடைய கல்ச்சர் என்பது கண்டினியூவா கடத்தப்படுகிறது வந்து என்னாலேயோ ஒன்னாலேயோ கிடையாது, அவங்களால தான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவளை வந்து மல்டி கல்ச்சருக்கு வந்து அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேசம் நார்வே. அந்த தேசத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த தமிழ் திரைப்பட விழா வந்து 3வது ஆண்டாக நடைபெறுகிறது. இந்த வருஷம் வந்து 15 திரைப்படங்கள் வந்து இந்த விழாவுக்கு தேர்வாயிருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் அழகர் சாமியின் குதிரை, வெங்காயம், வாகை சுடவா, கோ, ஆரண்ய காண்டம், தீரா நதி. இந்த தீரா நதி திரைப்படம் பிரான்சில் எடுக்கப்பட்ட திரைப்படம். எங்கேயும் எப்போதும், போராளி, மயக்கம் என்ன, பாலை, உச்சிதனை முகர்ந்தால், வர்ணம், மகான் கணக்கு, ஸ்டார் 67, நர்த்தகி. இந்த ஸ்டார் 67 கனடாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த 15 திரைப்படங்களோட சேர்த்து இந்த விழாவில் இந்த காம்படிஷன்ல இல்லாம விசேஷமாக 2 படங்களை வந்து அவங்க தெரிவு செஞ்சிருக்கிறாங்க ஸ்கிரீன் பண்றதுக்கு. ஒன்று வந்து சுபாஷ் கலியன் அவர்கள் இயக்கிய பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஆவணப்படம். சுபாஷ் அவர்களை தயவு செய்து மேடையில் வந்து அமருமாறு அழைக்கிறேன். இது இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸோட சேர்த்து இந்த 15 படங்கள் காம்படிஷனில் இருக்கு. இப்படி வந்து இந்த விழா வந்து இந்த வருஷம் நடைபெற போகுது. அப்புறம் நிகழ்ச்சி அவங்க நடத்துவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது தமிழ் திரைப்படங்களுக்காக முதலாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. இது எப்படி ஆரம்பித்தது, எந்த அளவுக்கு இதற்கு சிரமம் மேற்கொண்டார்கள் என்பதெல்லாம் ஆரம்ப நாளிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஒரே ஒரு தனி மனிதன், வசீகரன் என்கிற தனி மனிதன் மிகுந்த பொருட்செலவு, கை காசு செலவு பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை வந்து ஆரம்பித்தார். இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்ன நார்ம்ஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குமோ அதுக்கு ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் மிகுந்த கவனத்தோடு வந்து இந்த படங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த பட்டியலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த திரைப்பட விழா பற்றிய செய்திகள், இதுக்குரிய முக்கியத்துவத்தை வந்து மற்ற சாதாரண அதாவது மற்ற திரைப்பட விழாக்களை போல நினைக்காமல் இதற்கு வந்து உரிய முக்கியத்துவம் கொடுத்து சர்வதேச அளவில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து போய் சேரணும். அதுக்கான உதவிகளை வந்து நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள் வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த விழாவுக்காக தேர்வு செய்யப்பட்ட 15 திரைப்படங்களை தயாரித்த, இயக்கிய, அதில் பங்கெடுத்த அத்தனை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு படத்தை வெளியிடவே ரொம்ப போராட வேண்டிய நேரத்தில் ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் 10ஆம் தேதி மீண்டும் வெளியாகிறது. அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமாக நினைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். போஸ்ட் மாதிரி வெளிநாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் இந்த முயற்சியை தொடர வேண்டும். நல்ல படங்களை தமிழ் உலகம் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் சார்ந்த உலகம் அறிய வேண்டும். அவர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். இந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய முழு ஒத்துழைப்பு. நன்றி. சார் சொன்ன மாதிரி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ண அந்த 15 படத்தில் வந்து நிறைய கமர்ஷியலாக ஹிட்டான படங்களும் இருக்குது, பெருசாக கமர்ஷியலாக ஹிட் ஆகாமல் பட் நல்ல படங்களும் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே நல்ல படங்கள். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். முதல் தடவை என்னோட படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது.
இதுக்கு அந்த நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட வசீகரன் சார் அவர் பார்த்ததில்லை, பட் ஐ விஷயம் ஐ தேங்க் மை லாட், தேங்க் காட். நல்ல படங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ் கிடைக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி டைரக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இது என்னோட முதல் படம் மகான் கணக்கு. நார்வே தமிழ் திரைப்பட விழாவுக்கு தேர்ந்தெடுத்து என்ன மாதிரி ஒரு முதல் படம் பண்ணுற இயக்குனரும் மிகப்பெரிய படம் பண்ண இயக்குனரோட படங்கள் வரிசையில் ஒரு சிறந்த படமாக தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல நான் அந்த ரமணா கதாநாயகன் ரமணா அவர்கள் சொன்ன மாதிரி வசீகரன் அவர்களோட முகத்தை பார்த்ததில்ல. கண்டிப்பாக அவர் வசீகரமாக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தமிழ் திரைப்படத்தை சர்வதேச அளவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு விழா எடுத்து இன்னொரு நண்பர் சொன்னார், பத்திரிகையாளர் அவர் சொன்னார், அவர் சொந்த கை காசு போட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. சொந்த காசு போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் மத்தியில் அவரோட சொந்த காசு செலவு பண்ணி திரைப்பட விழா நடத்திட்டு இருக்க வசீகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த காலகட்டத்தில் திருப்பி சொன்ன மாதிரிங்க, இந்த படம் என் படம் மட்டுமல்ல, மற்ற எல்லா இயக்குனரோட படம் அங்கே போட்டிக்கு வருகின்ற படம் நான் போட்டியாக நினைக்காம நான் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோட படங்கள் ஏதோ ஒரு தகுதியில் வெற்றி பண்ணணும்னு நான் என்னோட ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என் படம் இங்கே தேர்வானதுக்கு முழு காரணம் புகழேந்தி ஐயா சொன்ன மாதிரி என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது கடுமையான புயல், தானே புயலோ அது என்ன புயலோ தெரியல, மிகப்பெரிய புயல், மழை, இடி. ஆனால் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் மட்டும்தான் விமர்சனங்கள் அத்தனையும் அழகாக எழுதி மக்களை உள்ள வர வச்சது. என்னால் அவ்வளோ விளம்பரம் பண்ண முடியல, பெரிய படங்களுக்கு விளம்பரம் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு நார்வே தமிழ் திரைப்பட விழாவிற்கும் என்னை அங்கீகரித்த பத்திரிகை தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் காலத்துக்கும் இன்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பது இந்த விழா சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தது. ஆனால் தமிழ் மக்களோட அங்கீகாரம் கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா கருதுகிறேன். ஏன்னா நான் பண்ணிட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து தமிழ் படம் எடுக்க வந்திருக்கேன். முதல் படம் தமிழ் படமாக அமைஞ்சு அது ஒரு நல்ல படமாகவும் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கும் போது அது பன்மடங்கு சந்தோஷம். தவிர அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி பல பெரிய டைரக்டர்ஸோட நம்ம படமும் இருக்கிறதுல வந்து அது ஒரு பெரிய பெருமையாக தான் நினைக்கிறேன். இந்த விழா வந்து இப்போ 3 வருஷம் ஆயிருக்குங்கிறாங்க. இப்போயே வந்து நார்வேல நடக்கிற விழாவுக்கு வந்து மெட்ராஸில் நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி இது வளர்ந்து அந்த சர்வதேச திரைப்பட விழாவாக தமிழர்கள் இருக்கும் இடங்கள் எல்லாத்துலேயும் சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் படங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். அது நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கனடாவில் ஒரு படமும் ஃப்ரான்ஸில் ஒரு படமும் எடுத்திருக்காங்க. அது வந்து அங்கே இருந்தவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது. பட் அது வந்து நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜினால அது சாத்தியமாகும். அதனால் இந்த மாதிரி இந்த திரைப்பட விழா இன்னும் பெருசாகும். தமிழ் படங்கள் வந்து பல இடங்களில் எடுப்பாங்க. இப்போயே தெரியும் உங்களுக்கு, மதுரையிலலாம் சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு நான் பண்ணிகிட்டு இருந்த வேலையை விட்டு வந்ததில் எனக்கு ஒரு உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு ரீச் இருக்கிற ஒரு விஷயத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டு இருக்கோம்னு. ஸோ எனிவே குட் லக் டு எவ்ரிபடி. அவர் சொன்ன மாதிரி இதை வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காம இது வந்து ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு விஷயம், தமிழ் படங்களுக்கான ஒரு விஷயம்னு நம்ம நினச்சி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிபடி, ஆல் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. வசீகரன் என்றவரும் தனி மனிதன் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி தனி மனிதன் ஆவார்? இவ்வளோ பேர் தமிழ் மக்கள் இருக்கும்போது அவர் தனி மனிதன் கிடையாது. நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் எப்பவும் அவருக்கு உண்டு. இந்த ஃபெஸ்டிவலில் எங்கள் படம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். தேங்க்யூ. தமிழ் படங்கள் வெளிநாட்டவர்கள் தமிழ் படங்களை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த படங்களை அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை எண்ணும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த ஒரு நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் என்னுடைய பிள்ளைகள் வெற்றிமாறன், சீனு ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டதும் அவருடைய படங்கள் கலந்து கொண்டதும் எனக்கு நினைவில் வருகின்றன. இந்த தடவை எந்தெந்த படங்கள் போகின்றது என்று
ஓரளவு எனக்கு தெரியும். அதில் சில படங்களை நான் பார்த்திருக்கிறேன். பல படங்கள் அற்புதமான படங்கள். ஒரு சில படங்களோடு என்னோடு அதோடு ஒட்ட முடியவில்லை. அது என்னுடைய குறைபாடாக கூட இருக்கலாம், படங்களின் குறைபாடு அல்ல என்று நினைக்கிறேன். It could be my defect and nothing to do with the film. Because என்னுடைய பார்வை ஒரு நல்ல சினிமா என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரு நல்ல சினிமா என்றால் என்ன? இந்த கேள்விக்கு எப்படி விடை சொல்வது? ஒரு நல்ல சாப்பாடு என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் இந்த கேள்விக்கு என்ன எப்படி பதில் சொல்வது? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், யாருக்கு நல்ல சாப்பாடு? நல்ல சினிமா என்றால் யாருக்கு நல்ல சினிமா? தட் இஸ் an obvious question. நல்ல சினிமா என்றால் என்ன என்ற கேள்விக்கு முதல்ல இது யாருக்கு நல்ல சினிமா? பணம் போடுறவனுக்கு அது 3 மடங்கு கிடைச்சா அது நல்ல சினிமா. ஸோ திஸ் நல்ல சினிமா இஸ் a very elusive thing. இந்த சாப்பாடு என்கிறப்போ நம்ம பல விஷயங்களை பற்றி பேசுகிறோம். எல்லாத்தையும் பேசி அங்கே சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுன்னு பேசி கடைசியில் அம்மா சாப்பாடு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய சாப்பாடு, அம்மா சமைத்து போடுற சாப்பாடு, அம்மாவுடைய கைப்பக்குவம் அது வராது என்று நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும், அம்மாவுடைய சமையலை விட அற்புதமான சமையல்கள் பல இடங்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதுவும் தெரியும். இருந்தாலும் அம்மா சாப்பாடு என்ன பிடிவாதமாக அங்கேயே நிற்கிறோம். ஏன்? அம்மாவுடைய சாப்பாடு கருத்தனையோடு சமைக்கப்பட்ட சாப்பாடு, பாசத்தோடு சமைக்கப்பட்ட சாப்பாடு, உன்னுடைய வயிற்றை கெடுக்காத சாப்பாடு, அது அம்மாவுடைய சாப்பாடு. இதற்காகத்தான் அம்மாவுடைய சாப்பாடு. என்ன கேட்டால் நல்ல சினிமா என்பது அம்மாவுடைய சாப்பாட்டை போல இருக்க வேண்டும். உன்னுள் இருக்கக்கூடிய மிருகத்தை தட்டி எழுப்பி விடாத ஒரு சினிமா, உன்னுள் இருக்கக்கூடிய ஒரு மிருக உணர்வுகளை எழுந்து ஆட விடாத ஒரு சினிமா, உன்னுடைய எண்ணங்களை நச்சுப்படுத்தாத ஒரு சினிமா, அது நல்ல சினிமா. ஒரு நல்ல சினிமா ஆகிறதுக்கா ஒரு அங்கம் அது என்று நான் நினைக்கிறேன். நார்வேயில் இப்பொழுது வெங்காயம் பட இயக்குனர் குறிப்பிட்டார் சில கட்டுப்பாடுகள். இங்கே எதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறது. இங்கிருந்து போகும் படங்கள் அங்கே வெற்றி மாலை சூடி பல விருதுகளை வென்று திரும்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், வேண்டுகிறேன். இங்கிருந்து செல்லும் பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.